தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் வேகமாக வெளியிடுமாறு காங்கிரஸ் எழுதிய கடிதத்திற்கு இசிஐ பதிலளித்திருக்கிறது. தொடர்ந்து ஆன்மீக செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் வேகமாக வெளியிடுமாறு காங்கிரஸ் எழுதிய கடிதத்திற்கு இசிஐ பதிலளித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் காவ்யா. வணக்கம் காவ்யா, செய்தி குறித்தான முழு விவரங்கள் என்ன? வணக்கம் சாரா. முன்னதாக ஹரியானா சட்டப்பேரவை தேர்தலில் காங்கிரஸ் மற்றும் பாஜக இடையே கடும் போட்டி நிலவி வந்த நிலையில் தற்போது பாஜக முன்னிலை வைத்து வருகிறது. தொடர்ந்து இரண்டாவது முறையாக நயாப் சிங் சைனியை முதலமைச்சராக வருவதற்கான வாய்ப்புகள் என்பதும் அதிகரித்திருக்கிறது. அதாவது ஹரியானாவில் பாஜக மூன்றாவது முறையாக ஹேட்ரிக் முறையில் பாஜக தொடர்ந்து ஆட்சியை கைப்பற்ற இருக்கிறது. இந்த நிலையில்தான் இந்த கடும் போட்டி நிலவி வந்த நிலையில் தொடர்ந்து ஹரியானா தேர்தல் நிலவரம் தொடர்பாக இந்திய தேர்தல் ஆணையம் தனது தேர்தல் முடிவுகளை துரிதமாக வெளியிட வேண்டும் என கோரி காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெய்ராம் ரமேஷ் தொடர்ந்து இந்திய தேர்தல் ஆணையத்திடம் கடிதம் ஒன்றை வழங்கியிருந்தார். அந்த கடிதத்தில் காலை 9 முதல் 11 மணிக்கு இடையே கடந்த 2 மணி நேரங்களில் இந்திய தேர்தல் ஆணையத்தின் இணையதளத்தின் முடிவுகளை புதுப்பிப்பதில் விவரிக்க முடியாத அளவுக்கு மந்தநிலை ஏற்பட்டுள்ளது எனவும் இவை தவறான தகவல்களை பரப்ப நினைப்பவர்களுக்கு பெரும் சாதகமாக அமையும் எனவும் அந்த கடிதத்தில் அவர் குறிப்பிட்டிருந்தார். சமூக ஊடகங்களில் ஏற்கனவே உலாவி வரும் பல உதாரணங்களை நீங்கள் பார்க்கலாம் எனவும் வாக்கு எண்ணும் பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பெரும்பாலான வாக்கு எண்ணும் மையங்களில் இத்தகைய வதந்திகளை சிலர் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்பது அச்சமாக இருப்பதாகவும் ஜெய்ராம் ரமேஷ் தெரிவித்திருந்தார். தவறான செய்திகள் மற்றும் தீங்கிழைக்கும் வதந்திகளை உடனடியாக எதிர்கொள்ளும் வகையில் உண்மை மற்றும் துல்லியமான புள்ளி விவரங்களுடன் வலைதளத்தை புதுப்பிக்க உங்கள் அதிகாரிகளுக்கு உடனடி வழிமுறைகளை வழங்குமாறு கேட்டுக்கொள்வதாகவும் அவர் தனது கடிதத்தில் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் இந்த கடிதத்திற்கு இந்திய தேர்தல் ஆணையம் தொடர்ந்து பதில் கடிதம் அனுப்பியிருக்கிறது. அந்த கடிதத்தில் வதந்திகளை உருவாக்கும் மெதுவான செயல்பாடுகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என காங்கிரஸ் பொதுச் செயலாளர் தொடர்ந்து எழுதியிருந்த கடிதத்திற்கு பொறுப்பற்ற ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்க வேண்டிய அவசியமில்லை என இந்திய தேர்தல் ஆணையம் பதிலளித்திருக்கிறது. சரிபார்ப்பு சோதனைகளுக்கு பின் உண்மையான தகவல்களை வெளியிட முடியும் என கூறி காங்கிரசின் கோரிக்கையை இந்திய தேர்தல் ஆணையம் நிராகரித்திருக்கிறது. உறுதிப்படுத்தப்படாத தவறான முயற்சிகளை ஒருபோதும் முன்னெடுக்க முடியாது எனவும் இந்திய தேர்தல் ஆணையம் குறிப்பிட்டிருக்கிறது. முன்னதாக மக்களவை தேர்தலின் போதும் இதே குறைபாட்டை காங்கிரஸ் முன்வைத்ததாகவும் கூறி காங்கிரசின் குற்றச்சாட்டுகளுக்கு மறுப்பு தெரிவித்து அவர்தம் கோரிக்கையையும் இசிஐ தற்போது நிராகரித்திருக்கிறது. விவரங்கள் வழங்கியமைக்கு நன்றி காவ்யா.